கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் தலைவர் தங்கப்பண்ணி சார். வணக்கம். வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் இன்றைய தினம் அதிமுகவுடைய செயற்குழு நடந்து முடிந்திருக்கிறது. அதிமுக செயற்குழு நம்ம சாதாரணமாக கடந்து போனவங்க கூட அங்கே எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கே உள்ள செயற்குழு உறுப்பினர்கள், பல்வேறு மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் புகழாரம் சூட்டியிருக்காங்க. ஒரு வலுவான கூட்டணி அமைக்கக்கூடிய ஒரு நபராக எடப்பாடி பழனிசாமி மாறுறாரு. அதிமுக 2026 திமுகவை எதிர்த்து வெற்றி பெறுன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? வலுவான கூட்டணி அமைத்தாரா, அமைக்க வைக்கப்பட்டாரா, ஊர்ந்து சென்றாரா, தவழ்ந்து சென்றாரா, எந்த வார்த்தை அவருக்கு பிடித்திருக்கிறது? கூட்டணி என்பது கொள்கை கூட்டணியா, தேர்தல் சந்தர்ப்பவாத கூட்டணியா, ஊழலுக்கு பயந்து கூட்டணியா, கொடநாடு கொலை வழக்குகளுக்கு பயந்து கூட்டணியா, எந்த வகையிலான கூட்டணி இது? அப்ப தமிழ்நாடு இப்ப பாஜகவின் துரோகங்களுக்கும் அதிமுகவிற்கும் முழு உடன்பாடு இருக்கிறதா? நேற்று கூட சிபிஎஸ்இ மாணவர்கள் 3, 5, 8க்கு தேர்வுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இது ஒரு சனாதன பார்ப்பனிய வடிகட்டும் கல்வி அணுகுமுறை. இதில் அதிமுகவுக்கு உடன்பாடு தானா? சமச்சீர் கல்விப்படி இங்க எல்லா மாணவர்களுக்கும் தேர்ச்சி போகணும். அதை எதிர்க்கிறீர்களா? தெளிவுபடுத்தணும்ல. அப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு இன்னைக்கு அவர்கள் 2 ஆண்டுகளாக இந்தியா கூட்டணி பிரச்சாரம் செய்த பிறகு அவர்கள் அதை ஏற்றிருக்கிறார்கள். ஆனா ஒட்டுமொத்த இடஒதுக்கீடே ரத்து செய்யணும்னு சொல்லி RSS நம்ம மோகன் பகவத்தை அறிவிச்சு நாடெங்கும் கலவரமாச்சு. அப்ப அவர்கள் இன்னைக்கு சாதிவாரி கூட்டணி கணக்கெடுப்புன்னு அறிவிச்சிருக்கிறது கண் துடைப்பு நாடகமா, உண்மையான அறிவிப்பா? இது எல்லாம் கேள்வியா இருக்கு. அப்ப அதிமுக என்கிற கட்சி திராவிட கட்சி தானா? முதல்ல கிளியர் படுத்த வேண்டியது. அது திராவிட கட்சி தானா? அது அண்ணா திராவிட கட்சி தானா? அது யாருடைய கட்சி? இல்ல காவி கட்சியா, சங்கி கட்சியா, அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமா, அப்படின்ற மோடி திராவிட முன்னேற்ற கழகமான்றதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்ல வேண்டிய ஒரு இதுதான் இருக்கு. அது ஒரு தமிழர், என்னை பொறுத்தளவில், எங்களுடைய தமிழ்நாடு சமதர்ம கட்சியை பொறுத்தளவில் அது ஒரு தமிழ் தேச துரோக கூட்டணி. அவங்களுக்கு திராவிட அரசியல் கிடையாது, பெரியாரை அவர்கள் ஏற்றவர்கள் கிடையாது, அண்ணாவை ஊறுகாயாய் பயன்படுத்தியவர்கள், பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடுன்னு சொல்லி எம்ஜிஆர் கொண்டு மூக்குடைப்பட்டு மறுபடியும் விட்டுட்டு போனாரு. சமூக நீதியினுடைய வரலாறும் லட்சணங்களும் இவ்வளவுதான். ஜெயலலிதா கூட திமுக எப்படி இன்னைக்கு பாஜக சாதிவாரி கணக்கெடுப்பு அறிவிச்சிருக்கோ, அதே போல திமுக தேர்தலில் ஆதாயம் அடைஞ்சிடக்கூடாது என்பதற்காகவே பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டவர். அதுபோலதான் இடஒதுக்கீடு 69% அட்டவணையில் சேர்த்தது. சரியா? ஈழத்துக்கு அவர் முழக்கம் போட்டது எல்லாமே திமுக எதிர்ப்புல இருந்து வந்தது. அப்ப இங்க ஓரளவு இங்கு திமுகவினுடைய அரசியல் தான் இன்னைக்கு பாஜக எதிர்ப்புக்கு குறைந்தபட்ச ஒரு முதுகெலும்போடு இருக்கு. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் தான் ஓரளவு முதுகெலும்போடு தமிழ்நாட்டினுடைய நலன்களை காத்து நிற்கின்றன. சரிங்களா? அவருடைய கொள்கைகள்ல நமக்கு மாறுபாடு இல்லாமல் இல்லை. எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சுட்டாங்க அப்படின்லாம் நம்ம ஒன்றும் சொல்லலை. ஆனா ஒரு முதுகெலும்போடு பாதுகாத்து நிற்கிறார்கள். அதுக்கு பாராட்டியே ஆகணும். இந்த முதுகெலும்பும் திராணியும் தெம்பும் எடப்பாடிக்கும் உண்டா? 100 பேரை மின்சாரத்துறையில ஒருத்தர் கூட தமிழ்நாட்டில் இல்லாம கொண்டு போன எடப்பாடி ஆட்சியில தான் அங்க பதவியில உட்கார வச்சான். இந்த கேவலத்தெல்லாம் அங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். எல்லாத்தையும் அவங்க டிக்டேட் பண்ணுவா, அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கவர்னரை எதிர்த்து ஒரு அறிக்கை விட துப்புண்டா எடப்பாடி பழனிசாமிக்கு? அப்ப எந்த வகையில் இவர் தகுதியானவர்? ஒரு தகுதியற்ற ஊர்ந்து போற பாம்பு ராணி தான் அது. இந்த குதிரையை நம்பி
ஓட்டு போட்டோம்னா தமிழ்நாடு உருப்படாம போயிடும். இல்ல இப்ப திமுக வந்து தமிழ்நாட்டுல வலுவான ஒரு கூட்டணி அமைக்கும் போது மாற்றா இருக்க பிரதான எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக வந்து ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறாங்களா? அப்ப பாஜக சேர்வது சரிதானே? இல்ல, நிர்பந்தத்துக்கு ஆளாகிறது அப்படின்னா பாஜகவில் சேர்வத உங்க கட்சியில இருக்கிற கரடிகளே காரி துப்புது. ஜெயக்குமார் காரி துப்புறாரு, செல்லூர் ராஜு காரி துப்புறாரு இல்லையா? உங்க கட்சிக்காரங்க பூரா காரி துப்ப. நீங்களே பயந்துதான் ஓடுனீங்க, நீங்களே சொல்லிக்கலாம் பயந்து ஓடுனீங்க. டெல்லியில போயிட்டு தப்பிச்சு ஓடி வரலாமான்னு பார்த்தீங்க. அப்போ உங்களை கூப்பிட்டு தலையில கொட்டி அதான் உருந்து வர சொல்லி கையெழுத்து வாங்கி அனுப்பியிருக்கிறாங்க. இதை வெற்றி கூட்டணி அப்படின்னு சொல்றது ஒரு வெட்டி பேச்சு. உங்களையே அடிமைப்படுத்தி அவன் கையெழுத்து வாங்கி வச்சிருக்காங்க. நீங்க போட்டிருக்கிறது ஒரு அடிமை சாசனம். அந்த அடிமை சாசனத்துல கையெழுத்து போட்டு இங்க வந்துட்டு ஆகா மெகா கூட்டணி வெற்றி கூட்டணின்னு செயற்குழுவுல தீர்மானம் வேற. வெக்கமா இல்லையா எடப்பாடிக்கு? அப்ப காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு துரோக கூட்டணி இது. இது பின்னால எந்த கட்சி போனாலும் அவனும் துரோக கூட்டணி தான். தமிழ் மக்களுக்கும் தமிழ் தேச மக்களுக்கும் துரோகம் பண்ற துரோக கூட்டணி. எதை வாழ விட்டாங்க? எந்த மக்களை வாழ விட்டாங்க? இவங்க விவசாயிகள் வாழ முடியுதா? எந்த மக்களை ஜிஎஸ்டி போட்டு கொடுமைப்படுத்துறது, டோல்கேட்டை போட்டு கொடுமைப்படுத்துறது, பண மதிப்புல பின் கொடுமைப்படுத்துறது, கள்ள மிட்டாயில இருந்து சானிட்டரி நாப்கின் வரைக்கும் வரி போட்டு வசூல் பண்ணி அம்பானிக்கு கொடுக்கறது, அதானிக்கு கொடுக்கறது. இந்த பையன் 2 பேர் விற்பான், அவன் 2 பேர் வாங்குவான் இல்லையா? இவ்வளவு கேவலமா இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி அரசியல். மணிப்பூர்ல கிட்டத்தட்ட 250 மக்களுக்கு மேல படுகொலை. ஒரு சொரணையோடு உறுதிமுறை கூட இந்த நாட்டினுடைய பிரதமர் போய் பார்க்கல. இன்னைக்கு சுற்றுலா போன காஷ்மீர் சுற்றுலாவுக்கு போன மக்களை ஒரு என்னதையும் சாதாரணமாக அதை சுட்டுக்கொள்ள விட்டுருக்குறாங்க. என்ன பாதுகாப்பு கிழிச்சிங்க? இப்போ 7 பேரை பாதுகாப்பு சபைன்னு ஆளை மாற்றிருக்கிறீங்க. ஏன் மாத்துறீங்க? உங்கள் குறைபாடு இருக்கவும் தானே மாற்றிருக்கிறீங்க. நீங்கள் ரொம்ப பக்காவாக பாகிஸ்தான் மேலே பழி போடுறீங்களே, ரொம்ப பக்காவாக இருந்தால் ஏன் ரீஅரேஞ்ச் பண்ணுறீங்க? என்ன ஒரு ஒரு பெரிய சுற்றுலாத்தலம் ஊட்டி மாதிரி ஒரு சுற்றுலாத்தலம், நிறைய பிரச்சனை, எல்லை பிரச்சனைனா ஒரு கிறுக்கனாச்சும் பாதுகாப்பு போடாமல் வைப்பானா? போலீஸ் போடாமல் வைப்பானா? ஏன் என்ன நடந்துச்சு? அப்புறம் ஏன் காஷ்மீர் முதல்வரை கூப்பிட்டு நீங்கள் பாதுகாப்பு கூட்டத்தில் காஷ்மீர் முதல்வரை கூப்பிட்டு பேச வேணாமா? என்ன நடக்குது? அப்போ இந்த கையாளாகத்தனதா இவர்களால் நமக்கு பாதுகாப்பும் இல்லை, இவர்களால் பொருளாதார ரீதியாக நம்ம நல்லா இருக்குமானா ஒன்றும் கிடையாது. அழிஞ்சுதான் போனதுதான் மிச்சம். சிறுதொழில்கள் பூரா நெருக்கடியில் இருக்கு. ரைட்டா? அப்ப இது இவர்களால் என்ன நம்ம இங்கே தமிழ்நாட்டு மக்களாக இருக்கு, இந்திய மக்களாக இருக்கு, நான் இந்திய ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய மக்கள், இன்னும் சொன்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள், இவர் என்ன அந்த மக்களுக்கு நன்மை பண்ணிட்டான்? பூராத்துக்கும் தமிழ்நாட்டை எதிரின்னு சொன்னா, ஆனா தமிழ்நாட்டில் என்னென்ன கொள்கையில் அமல்படுதோ அது திருட்டுத்தனமா, களவாணித்தனமா? இந்த இரவு வீடு புகுந்து திருடுற மாதிரி இந்த கொள்கைகளை கொண்டு போய் அங்கே அமல்படுத்துறான். இங்கே இலவசத்தை ஃப்ரீ பீஸ் பிச்சைக்காரன் அது இதுன்னு பேசிட்டு இப்போ போய் டெல்லி மத்திய பிரதேச பூராத்துலையும் இவன் அறிவிச்சுக்கிட்டு தர்றான். இடஒதுக்கீடு ரத்து செய்வோம் ஆச்சாம் போச்சான்னா அவனை இடஒதுக்கீடை கொண்டு வந்து வச்சிருக்கான். சாதிவாரி கணக்கெடுப்ப இன்னைக்கு வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டே அறிவிச்சிருக்கிறான். ரைட்டா? எல்லாமே வாக்குக்காக. அப்ப இந்த வாக்குச்சீட்டுன்னு அதுக்கு தான் என்ன பார்க்குறாங்கன்னா, மொத்தத்துக்கு பாராளுமன்றம் எல்லாத்தையும் கலைச்சிருவோம், அரசியல் சாசன ஆட்சியவே ஒழிச்சிருவோம்னு அதுக்கு தான் முயற்சி பண்றாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம சட்டத்தையும் அரசியல் சாசனத்தையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு நெருக்கடியில இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பாஜகவுக்கு இங்க ஆள் திரட்டுறான்னா அவனை எதை கொண்டு அடிக்கிறது? அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி, எப்படிப்பட்ட துரோக கட்சி? இவன் அந்த தவழ்ந்து போற அந்த தவளைகளும் பாம்புகளும் பாம்பிராணிகளும் வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? இவரெல்லாம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலத்திலிருந்து அகற்றப்பட வேண்டிய ஜந்துக்கள். அள்ளி கொண்டு போய் கடல்ல கொட்டிட்டு வந்தோம்னா நல்லது. இந்த துரோகிகளை தமிழ்நாட்டில் அனுமதிக்க இல்ல. இது இந்த கருத்து ஒரு புறம் இருந்தாலும் நைனா நயந்தன் அவர்கள் வந்து தாவிகா வந்து பாஜக கூட்டணியில, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்ப்போன்னு ஒரு கருத்தை வச்சிருக்காரு. எப்படி பார்க்கறாரு? அதான் குருடும் கூடி குருட்டாட்டம் ஆடுச்சுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு குருடு, அது ஒரு குருடு, தாவேக்கா ஒரு குருடு. இன்னைக்கு அந்த குருடினுடைய தலைவர் விஜய் ஒன்று அறிவிச்சிருக்கிறார். நாங்கள்
வெற்றிக்கணிக்காக எந்த எல்லைக்கும் போவேன். எங்க போவ தெளிவா பேசு. எங்க போற? அது எப்படி உனக்கு திமுக பரம எதிரி? இப்ப பாஜகவை பத்தி பேசவே மாட்டேங்கிற. இந்த 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கு தேர்வு வைக்க போறேன்றான் சிபிஎஸ்இ. ஒரு கண்டன அறிக்கை கிடையாது, ஒரு அறிக்கை கிடையாது, ஒரு துப்பு கிடையாது. நீ என்ன அரசியல் பண்ற? சும்மா வந்துட்டு சினிமா டயலாக் மாதிரி 4 வசனம். ஒன்றுக்கும் உதவதான் அரசியல் தற்கூரி ஆதவ அர்ஜுனா, அப்புறம் இந்த புஷி ஆனந்த், அந்த ஜானு, இந்த மாதிரி அரசியல் தற்கூரியிலேயே சுத்தி வச்சுக்கிட்டு இவன் ஒரு அரசியல் அறிக்கை வெளிவிடுறது இல்லை. பதில் தாக்குதலா அதுல என்ன ஸ்டாண்டு கிடையாது. உள்நாட்டு பிரச்சனையா அயல்நாட்டு பிரச்சனையா? என்ன பிரச்சனை? இந்த அடிமை என்ன செஞ்சாலும் ஆதரிக்கிறோன்னு இங்க இருக்கிற அடிமை. அதுல உன் ஸ்டாண்ட் என்ன சொன்னீங்க? நீ காஷ்மீர் தாக்குதலுக்கு உன்னுடைய அறிக்கை, ஒரு அறிக்கையை விடு. இந்த சிபிஎஸ்இ பிள்ளைகளை பூரா இன்னைக்கு வடிகட்டுறானே, ஒரு அறிக்கை விடு. எதுக்குமே துப்பு இல்லாம நீ எதுக்கு கட்சி ஆரம்பிச்ச? சும்மா படம் போடுறதுக்கா? இல்ல குறுக்கோழியில பதவி அடையலான்னு வந்தையா? அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவு இந்த மாதிரி அரசியல் தற்குறிகளை விட மக்கள் அரசியலாக தெளிவாக இருக்கிறார்கள். தங்கள் சாதிக்கு, தங்களுடைய இனத்திற்கு, ஆண் பெண்ணாக இருக்கிறவங்களுக்கு, எந்தெந்த பிரிவினரா உழைக்கிற மக்களுக்கு, வணிகர்களுக்கு தெளிவா அரசியல் தெரியும். அவங்க எல்லாம் தாங்கள் எந்தெந்த சூழ்நிலையில பாதிக்கப்படுறோன்றத தெளிவா உணர்ந்துருக்கிறாங்க. அதனால நீங்க தமிழ்நாட்டுல சும்மா படம் ஓட்டிட்டுலாம் எம்ஜிஆர் மாதிரி ஓட்டு வாங்கிட்டு போக முடியாது. இனிமேல்லாம் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடி இருக்கு. அப்ப தெளிவா வா. நான் நல்லவன்ட்ட நல்ல விஷயத்த கேட்டுன்னு தெளிவா பேசு. ஒரு பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேங்கிற. அப்ப இதுதான் நைனா நாயந்திரன் ஒரு குருட்டாடு, 4 கோடி நைனாரு. இந்த 4 கோடி நைனார் வந்துட்டு கூட்டணிக்கு தலைமையா. இதான் கொடுமை. இவங்களுக்கு இந்த கூட்டணியில பாதி சீட்டு வேணும்னு வாங்க. நீ தாவேக்கா, இந்த பூரா அரை வேக்காடு பூரா சேர்ந்து எல்லா வேக்காடும் சேர்ந்து கூட்டணி காக்கான்னு. அப்ப இது ஒழிக்கப்பட வேண்டிய கூட்டணி. இப்படி ஒரு கூட்டணி வந்துச்சுன்னா தமிழர்கள் கருவறுக்க வேண்டிய அரசியல் கூட்டணி இதுன்றது தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவனுக்கு பூரா சேட்டுகளுக்கு வேலை செய்யறாங்க, வடக்கன்களுக்கு வேலை செய்யறாங்க, தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கறதுக்கும் விற்கிறதுக்கும் தயாரா இருக்கிறாங்க. அதனால இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி வந்தா தமிழக மக்கள் விழிப்போடு இருந்து ஒழிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி சார். நன்றி.